நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணி. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடம் சிம்மம் எஸ் திருக்குமரன். இன்றைய நாளில் நம்ம ஜோதிடத்துல ஒரு விஷயங்களா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னாக்க ஜோதிடத்திற்கும் வாஸ்துவுக்கும் இந்த இரண்டுக்கும் உள்ள தொடர்புகள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போறோம். அப்போ ஜோதிடத்துல நம்ம பார்த்தோம்னாக்க 10 பொருத்தங்கள் நம்ம மணமகனுக்கும் மணமகளுக்கும் பொருத்தம் பார்க்கும்போது 10 பொருத்தங்கள் பார்ப்போம். அதுபோல நாம ஒரு வீடு கட்டும்போது கூட நாம 10 பொருத்தங்களை பார்த்து தான் இந்த வீடு கட்டணும். அப்போ வாஸ்துவிலையும் 10 பொருத்தங்கள் இருக்கு. அதுபோல ஜோதிடத்திலையும் மணமகனுக்கும் வரம் தேடும்போது அந்த மணமகளுக்கு வரம் தேடும்போதும் கூட நாம அந்த 10 பொருத்தங்களையும் பார்த்து தான் திருமணம் செய்யணும். அப்பதான் அந்த திருமணமும் நல்லா இருக்கும். வாஸ்துவுக்கு நம்ம வீடு கட்டும்போது அந்த 10 பொருத்தங்களையும் நம்ம அந்த வீட்டிற்கு உண்டான பொருத்தங்களையும் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த 10 பொருத்தங்கள் அந்த வீட்டிற்கு எந்த விதம் எப்படி நன்மை செய்யுங்கிறத பொறுத்து இந்த வாஸ்துவில் இருக்கு. அப்போ வாஸ்துவுக்கு நம்ம ஒரு வீடு ஸ்டார்டிங் பீரியட்ல எண்ட் பீரியட் வரைக்கும் அதை முடிச்சு நம்ம கிரக பிரவேசனம் பண்ற வரைக்கும் அந்த வாஸ்துக்களை நம்ம முறையா செய்து கொள்ள வேண்டும். அதுபோல பார்த்தீங்கன்னாக்க ஒரு திருமணம் செய்யும்போது முறையாக நாம 10 பொருத்தங்களையும் பார்த்து மணமகனுக்கும் மணமகளுக்கும் உள்ள மனப்பொருத்தத்தையும் நம்ம பார்த்து முடிவு செய்து அந்த திருமணத்தை நடத்தணும். அதுபோலதான் வாஸ்துவுக்கு நம்ம வீடு கட்டும் போதும் அந்த வீடு கிரக பிரவேசனம் வரைக்கும் நம்ம அந்த வாஸ்துவை பார்க்கணும். இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்புகள் ஒண்ணுக்கு ஒன்று லிங்கா இருக்கும். ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தொடர்பு உண்டு. அப்போ இதை ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம கேட்கறோம் அப்படின்னாக்க ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டோம்னாக்க குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அந்த வீட்டுடைய வயது இருக்கும். அதாவது 35 வருட காலங்கள், 51 வருட காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் வருட காலங்கள் உண்டு. மனிதனுக்கு எப்படி உயிர் வாழ்வதற்கு உள்ள காலநிலைகள் இருக்கிறதோ அதுபோல வீட்டிற்கும் அந்த வயது உண்டு. ஒரு வீட்டை நம்ம எடுத்துட்டோம்னாக்க அந்த வீடை கட்டும்போது 3 தலைமுறை 4 தலைமுறையாக அந்த வீட்டில் வசித்து வாழ்பவர்கள் உண்டு. அதுபோல திருமணம் செய்து நம்ம 3 தலைமுறைகள் 4 தலைமுறைகளுக்கு நம்முடைய குலம் செழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாம அந்த பொருத்தங்களையெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுபோலதான் வீட்டிற்கும் நம்முடைய வீட்டிற்கும் அந்த தலைமுறைகளுக்கு ஏற்ப நம்ம அந்த வீட்டினுடைய வாஸ்து சம்பந்தப்பட்ட அந்த 10 பொருத்தங்களையும் நம்ம அலசி பார்த்து ஆராய்ந்து செய்தால் நம்ம வீட்டை அமைக்க வேண்டும். அப்ப அப்படி அமைக்கும் போது அந்த வீடும் சிறப்பானதாக இருக்கும். ஜோதிடத்துல மணமகனுக்கும் மணமகளுக்கும் அந்த வாழ்க்கையும் அந்த 10 பொருத்தங்களில் அடங்கியுள்ளது. அந்த 10 பொருத்தங்கள் அடங்கிய பொருத்தமே பொருந்துருச்சுனாக்கா உன் லைஃப்ல எப்படித்தான் மேடு பள்ளங்கள் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட அதை சமன் செய்து அந்த வாழ்க்கையை அவர்கள் பூர்த்தி செய்வாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கிட்டு தான் நாம செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு. எப்படின்னு கேட்டாக்க 27 நட்சத்திரங்களும் ஜோதிடத்துல 27 நட்சத்திரங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். 9 கிரகங்கள் இருக்குது, 12 பாவங்கள் இருக்கு. அப்ப இந்த 27 நட்சத்திரங்களும் ஒரு மனிதனுக்கு எவ்விதமான நன்மை தீமைகளை செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுபோல இந்த வீட்டுக்கும் அதுபோல அந்த நம்மளுடைய நன்மை தீமைகள் அந்த வீட்டுக்கு எவ்வாறு நமக்கு பலனளிக்கும், அந்த வீடு கட்டும்போது அந்த வீடு பினிஷ் ஆகும் போது அந்த வீட்டுக்கு எப்படி நம்ம அமைச்சிருக்கிறோம், அஷ்டதிக்கு பாலர்களை நம்ம எப்படி நம்ம அமைத்துக் கொண்டு இருக்கிறோம், 8 திசைகளையும் நம்ம எப்படி நம்ம பூர்த்தி செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம ஆராய்ந்து பார்த்து செய்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையும் சுபிட்சமாக இருக்கும். நாம் கட்டி இருக்கக்கூடிய வீட்டுல நம்ம குடியிருக்கும் போது நமக்கு எவ்விதமான நமக்கு துன்பங்கள் வந்தாலும் கூட அது நிலைக்காமல் அந்த வழியே திரும்பி போடும். அதனாலதான் வாஸ்து பார்த்து அமைத்துக் கொள்கிறார்கள். வாஸ்துல சிறு சிறு தோஷங்கள் இருந்தாலும் கூட அதை நாம சரி செய்து கொள்ளலாம். சிறு சிறு தோஷங்கள் இருந்தாலும் கூட அதற்குண்டான நட்சத்திரங்களுக்கு உண்டான
அந்த காரகத்துவனுடைய விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து இந்த வீட்டுக்கு உண்டான மரம், செடி, கொடி போன்றவைகளை நாம வளர்த்து அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து நம் வாழ்க்கையில் சுபிட்சமாக வாழலாம். அப்ப அதுபோலதான் நம்மளுடைய விஷயங்களுக்கும் நமக்கு எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் கூட அந்த தோஷ நிவர்த்தி செய்து தபம் மூலமாக, இறை வழிபாடு மூலமாக, ஆலய வழிபாடு மூலமாக, ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய பட்சி, விருட்சம், மிருகம் போன்றவைகளை நாம வைத்துக் கொள்வதன் மூலமாக நாம் அந்த தோஷ நிவர்த்திகளையும் செய்து கொள்ளலாம். அப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல வியூவர்ஸ் அனைவரும் பார்க்கக்கூடிய இந்த வீடியோஸை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் அனைவரும் இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு நாம வாழ்க்கையில நமக்கு சில துன்பங்கள் இருந்தாலும் கூட அந்த துன்பங்கள் எவ்விதமாக நமக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அந்த ஜோதிடர்களை அணுகி தெரிந்து கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் ஆராய்ந்து பார்த்து நம்ம வாழ்க்கையில சிறப்புக்கு வரணும். அதுபோல நம்முடைய பிள்ளைகளுடைய ஜாதகங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து அவருடைய படிப்பு, அவருடைய வேலை, அவருடைய திருமணம், அவருடைய முன்னேற்றங்கள் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஹாரஸ்கோப்பை கொண்டு போய் கொடுத்து நம்ம அந்த ஜோதிடர்களை அணுகி நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்குனாக்க அந்த பிரச்சனைக்கு உண்டான அந்த பிரச்சனை ஏன் இருக்கு, அதுக்கு உண்டான காரணம். கர்மாக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களுக்குமே உண்டு. கர்மாக்களை நம்ம கர்மாக்களை நினைத்து நாம சங்கடப்படக்கூடாது. ஒவ்வொரு கர்மாக்களையும் நாம அனுபவித்து அந்த கர்மாக்களை நாம் எவ்விதமாக குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த கர்மாக்கள் வேலை செய்யும் போது சங்கடப்படக்கூடாது. ஒவ்வொரு நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னாக்க அந்த கஷ்டம் ஏற்கனவே நாம செய்து வைத்த பாவங்களினால் தான் அந்த கஷ்டம் நமக்கு வருது. அப்போ நம்ம இந்த கஷ்டம் வருது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இறைவனை குற்றம் சொல்லக்கூடாது. நாம் செய்த தவறுக்காக நாம் இந்த பூமியில புறப்படுத்திருக்கிறோம். அந்த பிறப்புக்குண்டான பலன்களை நாம் நிச்சயமாக அனுபவிப்போம். நாம் இதை செய்கின்ற காரியங்கள் அனைத்து நன்மையாக இருக்குமேயானால் நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும். ஒரு உதவிகளாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்துமே நற்பலன்களாக இருந்தால் நாம ஒவ்வொன்றும் நற்பலன்களாக நம்ம அனுபவிப்போம். அப்போ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவரும் நற்காரியங்களை செய்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காண எல்லாம் உள்ள எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வாழ்க வளத்துடன் நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ். திருக்குமரன். நன்றி, வணக்கம்.